இதர இடங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களிலும் தாக்குதல் நடத்தப்படுமா? போலீஸ் மறுப்பு. குவாலா குபுபாருவில் வெற்றி பெற்றாலும் அரசின் மீது பலர் அதிருப்தி. கொல்லப்பட்ட போலீஸ்காரர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் போலீஸ் படையில் இணைந்தனர். வரி கட்டாத வெளிநாட்டு மாணவர்களுக்கு கதவை திறக்கும் UiTM, வரி செலுத்தும் மலேசியர்களுக்கு திறக்க மறுப்பது ஏன்? கேள்வி எழுப்புகிறார் ராமசாமி. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமான நிறுவன ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளம் போனஸாக வழங்கப்படும். வணக்கம். ஜோகூர் பாருவில் உள்ள உளுத்திராம் போலீஸ் நிலையத்தின் மீது இன்று அதிகாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட 2 போலீஸ்காரர்களும் 2 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் போலீஸ் படையில் இணைந்தனர். அஹமத் அசாப் ஃபஹமி அசஹார் மற்றும் ஷஃபிக் அஹமத் சயிட் ஆகிய 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் உளுத்திராம் போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு ரோந்து பிரிவில் பணியாற்றி வந்தனர். அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு போலீஸ் படை தலைவர் ரசருடீன் ஹுசேன், போலீஸ் படை துணைத் தலைவர் அயூப் கான் மைடின் பிச்சை மற்றும் போலீஸ் படையின் இதர உறுப்பினர்களும் தங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். அவர்களது ஆன்மா சாந்தி அடையட்டும் என முகநூலில் போலீஸ் படையின் இதர உறுப்பினர்களும் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை மணி 2:45 அளவில் முகமூடி அணிந்த ஆடவன் போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கி மற்றும் பாராங்கத்தியினால் தாக்குதல் நடத்திய போது 2 போலீஸ்காரர்களை கொன்றதோடு மேலும் ஒருவருக்கு காயம் விளைவித்தான். எனினும் போலீஸ்காரர்கள் அந்த நபரை சுட்டுக் கொன்றனர். 30 வயது மதிக்கத்தக்க அந்த சந்தேக நபரிடமிருந்து வால்டர் P99 துப்பாக்கி மற்றும் HK-MP 5 துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இன்று அதிகாலை உளுத்திராமில் JI எனப்படும் ஜமாஆ இஸ்லாமியா உறுப்பினர் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் பல இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற கருத்தை அரச மலேசிய போலீஸ் படை நிராகரித்தது. உளுத்திராம் காவல் நிலையத்தில் JI உறுப்பினர் நடத்திய தாக்குதல், குறிப்பாக தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து இன்னும் உன்னிப்பாக விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசேன் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் போலீஸ் நிலையத்தில் உள்ள உறுப்பினர்கள் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் கவனமாக இருப்பதோடு பாதுகாப்பை அதிகரித்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளதாக ரசருடீன் கூறினார். உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் அந்த தாக்குதலுக்கான நோக்கம் உட்பட நாங்கள் முழுமையாக விசாரித்து வருகிறோம். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இன்னொரு தாக்குதல் நடக்கும் என்று அனுமானம் செய்வது நல்லதல்ல என்று அவர் கூறினார். உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஜோகூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் M. குமாரும் கலந்து கொண்டார். இதனிடையே போலீஸ் தேவைகளை மறுபரிசீலனை செய்வதாகவும் அதன் மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீஸ் நிலையத்தை சுற்றி விளக்குகள் உள்ளிட்ட வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் ரசருடீன் கூறினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. UiTM எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி பயில வரி கட்டாத வெளிநாட்டவர்களுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் வரி செலுத்தும் பூமிபுத்ரா அல்லாத மலேசியர்களுக்கு இடமில்லையா என பேராசிரியரும் கல்விமானுமான டாக்டர் P. ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படியானால் UiTM-ஐ நிர்வகிக்க எங்கிருந்து நிதி வருகிறது என உரிமை கட்சியின் தலைவருமான அவர் காட்டமாக கேட்டுள்ளார். பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு UiTM-இல் இருதய அறுவை சிகிச்சையில் முதுகலை பயிற்சி பெற வாய்ப்பு மறுக்கப்பட்ட விவகாரம் குறித்து பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். இன அடிப்படையிலான பழங்காலத்து சிந்தனை இன்னமும் கடைபிடிக்கப்படுவது வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக டாக்டர் ராமசாமி கூறினார். நாட்டில் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான பற்றாக்குறை பிரச்சினைக்கு ஒரு தீர்வாகத்தான் மலேசிய மருத்துவ மன்றம் MMC-வால் அப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. ஒரேடியாக UiTM-ஐ மற்ற இன மாணவர்களுக்கு திறந்து விடுமாறு யாரும் இங்கு கோரவில்லை.
ஆக அப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டதன் அவசியமும் நோக்கமும் இன அடிப்படையில் ஊறிய சிந்தனையில் அடிபட்டு போயிருப்பது பெரும் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது என ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். மலேசியர்களின் வரிப்பணத்தில் செயல்படும் UiTM-ஆல் இந்த முக்கியத்துவத்தை கூட உணர முடியாவிட்டால் இந்நாட்டில் சீர்திருத்தம் முன்னோக்கி செல்லும் என்பதை எப்படி நம்ப முடியும் என ராமசாமி கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் UiTM-இன் அறுவை சிகிச்சை முதுகலை பட்டப்படிப்பை பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு திறப்பது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கடந்த வாரம் ஒற்றுமை அரசாங்கம் வெற்றி பெற்ற போதிலும் அரசின் செயல்பாடு குறித்து அதிகமான மலேசியர்கள் இன்னமும் மகிழ்ச்சியின்றி இருப்பதாக ஜொகூர் அம்னோ தலைவரான புவாட் ஜர்காஷி தெரிவித்தார். அந்த வெற்றியை வைத்து வாக்காளர்களின் நம்பிக்கை குறித்து கணிக்க வேண்டாம். தங்களுக்கு சிறந்த தேர்வு இல்லை என்பதால் கோலா குபுபாரு வாக்காளர்களில் பலர் பகத்தான் ஹரப்பானை ஆதரித்ததாக DAP-யின் ஆங் கியான் மீங் கூறியிருக்கும் கருத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினருமான புவாட் ஜர்காஷி கூறினார். அரசாங்கத்தின் செயல்திறன் மற்றும் அதன் வெற்றி குறித்து பலர் அதிருப்தியாக இருக்கின்றனர் என்பதுதான் உண்மை என அவர் தெரிவித்தார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் ஒற்றுமை அரசாங்கம் மேலும் கடுமையாக உழைக்க வேண்டும் என புவாட் ஜர்காஷி தெரிவித்தார். அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் இருப்பதோடு இது வளர்ந்து வருவதாக பாங்கி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆங் கியான் மீங் எச்சரிக்கை விடுத்திருந்ததையும் புவாட் ஜர்காஷி சுட்டிக்காட்டினார். திறன்மிகு இலக்கவியல் ஆசிரியரே மேன்மைமிகு நாட்டின் எதிர்பார்ப்பு எனும் கருப்பொருளுடன் நேற்று நகரி செம்பிலானில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அர்ப்பணிப்பு உணர்வும் மிகுந்த சமூக உணர்வும் கலந்த ஆசிரியர்களின் நற்பணிகள் நல்லாசிகளுடன் தொடர வேண்டும் என்றும் நோக்கில் இவ்வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டதாக முன்னாள் துணை கல்வி அமைச்சர் டத்தோபி கமலநாதன் தெரிவித்தார். இன்று சிறப்பாக சிரம்பன் நகரி செம்பிலான் வட்டாரத்தில் குறிப்பாக சிரம்பன் மாநகரத்தில் இருக்கும் ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், தொடர்ந்து சேவையில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து ஒரு சிறப்பு வழிபாடு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கனத்த மழை அடித்தாலும் கூட அந்த மழையை பொருட்படுத்தாமல் ஆசிரியர்கள் வந்து சிறப்பாக இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் ஆசிரியர்கள் சிறந்த சேவை செய்து வருகின்றார்கள். முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட அந்த மாணவன் மாணவி சிறப்பாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் பல போராட்டம் செய்து வருகின்றார்கள். அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் ஒரு பிரார்த்தனை செய்து ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் செய்யணும் என்றும் எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அது எந்த காலகட்டத்திலும் செய்ய வேண்டும். இந்த மாதிரியான பிரார்த்தனை ஒவ்வொரு ஆசிரியர் தின ஆண்டும் செய்ய வேண்டும். அது நம் ஒரு இடத்தில் மட்டும் செய்யாமல் நம் தமிழ் பள்ளிக்கூடம் இந்திய ஆசிரியர்கள் நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அந்தந்த இடத்தில் இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறிய சிறப்பு பூஜை செய்தாலும் ஒரு பெரிய சேவையாக இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பது என்பது சுலபமான பணி அல்ல. இன்றைய காலத்தில் புத்தாக்க படைப்புடன் விவேகமிக்க சிந்தனையுடன் மாணவர்களை கவரக்கூடிய அணுகுமுறையுடன் பாடங்களை போதிக்க வேண்டும். இந்நிலையில் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் சவால்களையும் அதனையும் கடந்து செயல்படும் ஆசிரியர்களையும் குறித்து வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார் மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் முதன்மை அமைப்பாளர் பாஸ்கரன் சுப்பிரமணியம். ஆசிரியர்கள் முன்பு போல் உள்ள ஆசிரியர்கள் இல்லை. காரணம் ஆசிரியர் மத்தியிலே அவருடைய பணியில் இப்போ அதிகமாக சவால் இருக்கின்றது. என்ன சவால் என்றால் பள்ளிக்கு வருகின்ற மாணவர்கள் எல்லாம் தெரிந்த நிலையிலே வருகின்றார்கள். பல தகவலை தெரிந்து வைத்திருக்கின்ற மாணவராக இருக்கின்றார்கள். அந்த வேளையில் ஆசிரியர்கள் அவர்களை எதிர்கொண்டு சிறப்பாக போதிக்க வேண்டும். அப்படி என்றால் ஆசிரியர்கள் மத்தியிலே அதிகமான விஷயங்களை ஆசிரியர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆசிரியர்களும் கற்பவராக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் அதிகமாக கற்றால்தான் இந்த மாணவர்களை ஈடுபடுத்தி அவர்கள் சிறப்பாக போதிக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, இப்போள்ள ஆசிரியர்கள் அதிகமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போதிக்கின்றார்கள். அது மிக சிறப்பு தான். இன்னும் சில பள்ளிகளில் அந்த தொழில்நுட்ப வசதி இல்லாத சூழலில் அவர்கள் அதிரையும் தாண்டி தன்னுடைய கையில் இருக்கின்ற
திறன்பேசி மூலமாக இந்த மாணவர்களுக்கு பாடம் போதிக்கின்றார். இன்னும் சில ஆசிரியர்கள் நாம் பாராட்ட வேண்டும். காரணம், நாம் இந்த கோவிட் காலத்தில் நாம் என்ன செய்தோம் என்றால் இல்லிருப்பு கற்றல் இருந்தது. அதாவது இல்லத்திலிருந்து கற்றிருந்தார்கள். ஆனால் அதை தொடர்ந்து இன்னும் ஆசிரியர்கள் அதை தொடர்ந்து செய்கின்றார்கள். எப்படி என்றால் வீட்டு பாடம் தெரியாத மாணவர்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது இணைய வழியாகவும் அவர்களை நேரடியாக பேசி அதை தீர்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. சிரம்பான் லோபாக் ஸ்ரீ சுப்பிரமணியர் பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் நடைபெற்ற இச்சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட ஆசிரியர்களும் ஆலய தலைவரும் தங்களது மகிழ்வான தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். ஆசிரியர் தினம் என்பது ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். நாங்கள் செய்யும் சேவைக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக மாணவர்கள் கொண்டாடும் அந்த நாளை நிச்சயமாக எங்களால் மறக்கவே முடியாது. ஓய்வு பெற்ற நாளிலிருந்து இந்த 2-3 ஆண்டுகளாக ஒரு ஏக்கம் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஆசிரியர் தினம் கொண்டாட்டம் பள்ளிக்கூடத்துலலாம் ஒரு பெரிய களை கட்டி மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வரும். ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு அது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஒரு பெரிய ஏக்கம் மனதில் இருந்தது. ஒரு சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்து பல ஆசிரியர்கள் இங்கு ஒன்று கூடி கொண்டாடும் பொழுது மனதுக்கு மிகவும் நிறைவாக இருக்கின்றது. நல்லதொரு நிகழ்ச்சியாக இன்றைய தினத்திலே இந்த ஆலயத்திலே ஒரு வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆசிரியர்கள் ஒன்று கூடி ஒரு பிரார்த்தனையை கலந்து கொள்வது, இது போன்று நிகழ்ச்சி இங்கு முதன்முறையாக நடைபெறுவது அதுவும் ஒரு நல்ல விஷயமாக அமைந்திருக்கின்றது. ஆசிரியர்கள் போற்றத்தக்கவர்கள், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்வார்கள் இல்லையா? அது மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் அந்த நிலையில் ஆசிரியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்றைய பொழுது ஆசிரியர் தினத்தன்றி இந்த சிறப்பு வழிபாட்டை ஏற்பாடு செய்ததுக்கு அனைவருக்கும் இந்த குழுவை சார்ந்தவர்களுக்கு என்னது மனமார்ந்த நன்றிகள். பள்ளியினுடைய கற்றல் கற்பித்தல் நம்ம பார்த்தோம் என்றால், பொதுவாக கற்றல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டிருக்கிறது, மாற வேண்டும். மாறினா தான் அது கற்றல். ஏன்னா புதுமை என்பது நடந்து கொண்டு தான் இருக்கிறது, அது நடந்து ஆக வேண்டும். அதற்கேற்ப ஆசிரியர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய ஆசிரியர்களும் தங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் என்பது ஒரு நாம் ஊதியம் வாங்கி கொண்டு செய்வது காரியம் அல்ல, அது ஒரு அறப்பணி. இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டம் கோலாலம்பூரில் அமைந்துள்ள ஒரு ஆசிரியர் குழுவினரால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அங்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வதாக நான் அறிகின்றேன். அந்த வகையிலே இன்று நம்முடைய ஸ்ரீ சுப்பிரமணியர் பாலதண்டாயுதபாணி ஆலயத்தை தேர்வு செய்த அந்த ஆசிரியர் குழுவினருக்கு இவ்வேளையிலே மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் ஆசிரியர் பெருமக்களின் பங்கு அளப்பரியது. அவர்களின் உழைப்புக்காகவும் நல் ஆரோக்கியத்திற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் இந்த வழிபாடு இனியும் தொடர்ந்து நடைபெறும் என பாஸ்கரன் தெரிவித்தார். 2ஆம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும். இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளத்தை போனஸாக வழங்கவிருக்கிறது. அந்த நிறுவனம் தொடர்ந்து 2வது ஆண்டாக உயரிய போனஸை வழங்க முன்வந்துள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முந்தைய ஆண்டு வருமானத்தை விட அது செலுத்தும் தொகை அதிகமாக உள்ளது. இதன் விளைவாக 6.65 மாத ஊதியத்திற்கு சமமான லாப பகிர்வு போனஸ் மற்றும் கோவிட் தொற்று நோய் தொடர்பான சலுகை போனஸ் அதிகபட்சமாக 1.5 மாத சம்பளமாக உள்ளது. இது குறித்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கருத்துரைக்க மறுத்துவிட்டது. 2023-2024 நிதியாண்டில் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் விமான நிறுவனம் ஒரு சாதனையாக 2.67 பில்லியன் சிங்கப்பூர் டாலர் ஆண்டு லாபத்தை வழங்கியது. இது முந்தைய ஆண்டை விட 24 விழுக்காடு அதிகமாகும் என ஒரு பரிமாற்ற தாக்கலில் தெரிவித்துள்ளது. அதிக செலவுகள், புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை ஈடுகட்ட ஒரு மிதமான துறை வேலை செய்வதால் விமானங்களுக்கான குறுகிய கால தேவை ஆரோக்கியமாக இருப்பதாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. கோவிட் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பிறகு மற்ற விமான நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வேகமாக மீண்டும் திறக்கப்பட்டு துரித வளர்ச்சியினால் கூடுதலான நன்மையை அடைந்துள்ளது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.